من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இந்த அளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபர் மினல் ஜின்னி فقالوا إنا سمعنا قرآنا عجبا. சூரத்துல் ஜின் என்கின்ற அத்தியாயத்தின் முதல் வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், வஹி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், உண்மையிலேயே ஜின்களில் சிலர் இந்த குர்ஆனை செவிமடுத்து தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவியிட்டோம். ஜின்கள் எல்லாம், ஜின்கள்ல சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனை காது கொடுத்து கேட்டு இந்த குர்ஆனை என்ன செய்யறாங்க, தங்களுடைய இனத்தாரிடத்தில், நம்ம எப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி ஜின்கள்லையும் ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாரிடத்தில் போய் ஜின்கள் பேசுகிறது. என்ன பேசுகிறது? நாங்கள் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவியுற்றோம் என்று பேசுகிறது. அப்ப நம்ம நல்லா யோசிக்கணும். குர்ஆன் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம் தான். குர்ஆன் என்பது ஒரு ஆச்சரியமான புத்தகம். அதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ஆச்சரியமான தகவல்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்னென்ன நிகழ்வுகளை நிகழ்த்த இருக்கிறான் என்கின்ற செய்திகளை எல்லாம் அல் குர்ஆன் தனக்குள் பொதிந்து வைத்திருக்கிறது. பல்வேறு தகவல்களை அல் குர்ஆன் செய்து நமக்கு சொல்லி காட்டுகின்றது, பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுகின்றது. அப்படியான இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்வில் இந்த குர்ஆனை நாம் முழுக்க முழுக்க நமக்குரிய ஒன்றாக ஆக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் தான் நாம் இன்றைய இந்த தலைப்புக்குள் செல்ல இருக்கின்றோம். அவ இந்த தலைப்பிற்கு உள்ள போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு வகையான ஆச்சரியத்தக்க விஷயங்களை, செய்திகளை, படிப்பினைகளை, உதாரணங்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க அப்படிங்கறத மட்டும் பேசாது. குர்ஆன் என்ன செய்யும்? எல்லா செய்திகளையும் வச்சிருக்கும். உள்ள எல்லா செய்திகளையும் சொல்லிக் கொடுக்கும். ஒரு மனிதன் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டுமோ அத்துணையும் சொல்லிக் கொடுக்கும். என்னவெல்லாம் இயல்பாக செய்வானோ, ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்வான்? காலையில் தூங்கி எழுவான், குர்ஆன் அது குறித்து பேசும். காலையில் எழுந்த பிறகு வேலைக்கு செல்வான், வேலைக்கு செல்வது பற்றி பேசும். மதிய நேரத்தில் அவன் தொழ வேண்டும் என்று பேசுவது போல மதிய நேரத்திலே அவன் செய்யக்கூடிய இன்ன பிற காரியங்களை பற்றி அல் குர்ஆன் பேசும். மாலை நேரத்தில் அவன் செய்வதை பற்றி பேசும். ஒரு நாளிலே ஒரு மனிதன் எதையெல்லாம் சுற்றி சுற்றி வருவானோ அவற்றையெல்லாம் அல் குர்ஆன் பேசும்.
குடும்பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய இறுதி வேதம் பேசும். வியாபாரத்தை பற்றி அல் குர்ஆன் பேசும். அப்ப இப்படியாக எல்லா செய்திகளையும் அல் குர்ஆன் என்ன செய்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது என்கின்ற தகவலை நாம் என்ன செய்கிறோம், அல் குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆச்சரியமான வேதம். இதுவரைக்கும் வழங்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு புனித வேதம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனா முன்னுக்கு பின் முரணான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருக்கிறதா என்று கேட்டால் மிக மிக அழகான ஒரு வழிகாட்டுதலா அல் குர்ஆன் இருக்குது. அல் குர்ஆனோடு நாம் நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல் குர்ஆன் எப்படி இருக்குதுன்னா நமக்கு பல உபதேசங்களை சொல்லி தருகிறது. வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய பல நன்மைகளை சொல்லி தருகிறது. அதே போன்று வாழ்விலே, அன்றாட வாழ்விலே நாம் என்னவெல்லாம் பாவங்கள் செய்வதற்குண்டான அந்த வாசல்கள் திறந்திருக்கிறதோ அந்த வாசல்களில் நாம் செல்வதால் ஏற்படக்கூடிய மறுமை தண்டனையை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. இப்படி அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு செய்திகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை அல் குர்ஆன் பேசும். நபிமார்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களை பற்றி பேசும். நல்லடியார்களை பற்றி பேசும். நல்லடியார்களை பற்றி பேசும். இந்த தகவல்களை எல்லாம் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படி ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், சொல்லி காண்பிக்கின்றான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி. நபியே, எவர்கள் சிரமங்களை சகித்து தங்கள் இறைவனின் திருமுகத்தை நாடி அவனையே காலையிலும் மாலையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் உம்மையும் நீர் ஆக்கிக் கொள்வீராக. நாம யாரோட சேர்ந்து இருக்கணும் இந்த உலகத்துல அப்படிங்கறத அல் குர்ஆன் பேசுது. நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், யாரு கூட நண்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு அல் குர்ஆன் சொல்லும் பொழுது வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும். அதாவது யார் சிரமங்களை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். யாரோட இருக்கணுமா, சிரமத்தை பொறுத்துக் கொள்வார்களா இல்லையா, அவர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், இறைவனின் திருமுகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவனையே முற்றிலும் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்திருங்கள். அப்ப ரெண்டு தகவலை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், ரெண்டு தகவலை சொல்றான். ஒன்னு பொறுமையா இருப்பாங்க, ஒன்னு பொறுமையாக இருப்பார்கள். இரண்டாவது தகவல் என்ன, அல்லாஹுடைய திருமுகத்தையே நாடி அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை பிரார்த்தித்து காலையிலும் மாலையிலும் அழைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள் என்கின்ற அந்த தகவலை அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு அற்புதமான செய்தி. இவங்க கூட தான் நீங்க இருக்கணும். நீங்க யார் கூட இருக்கணும், எப்போதும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா, நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன ஆக மாட்டாங்க, நமக்கு ஒரு நல்ல நண்பர்களாக ஆக மாட்டார்கள். எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, என் குடும்பத்துல இப்படி எப்ப பார்த்தாலும் சிரமமா இருக்குது, எனக்கு தான் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது, எனக்கு என்னுடைய மகன் இப்படி ஆயிட்டான், என் அம்மா இப்படி ஆயிட்டா, என் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவருடைய நடவடிக்கை சரியில்லை, ஏதோ ஒன்ன சொல்லி என்ன செய்வாங்க, எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் நட்புக்கு தோதுவானவர்களா என்றால் தோதுவானவர்கள் கிடையாது. ஏன், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள், சகித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறான். எதை சகித்துக் கொள்வாங்க, தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வாங்க, நஷ்டங்களை சகித்துக் கொள்வார்கள், துன்பங்களை சகித்துக் கொள்வார்கள். அப்ப இப்படி சகித்துக் கொள்ளக்கூடியவர்களை அல் குர்ஆன் என்ன சொல்லுது, 18வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம் அவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எவர்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்ப கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, நமக்கு சிரமங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நோக்கி என்ன செய்யணும், நம்முடைய கரங்களை உயர்த்தி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அவ்வளவு அழகான வசனம். அல் குர்ஆன் எடுத்து நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் படித்து விட்டு இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, சூரத்துல் இஹ்லாஸ் தான். சூரத்துல் இஹ்லாஸ் தெரியுமா நம்ம எல்லாருக்கும், எங்க இருக்கு, சூரத்துல் இஹ்லாஸ்ங்கிற அத்தியாயம் எங்க இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். குர்ஆன்ல
112. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அந்த அந்த மொத்த பெண்கள் சமூகத்தையே காப்பாத்திட்டீங்க. அவ்வளவு ஒண்ணு இல்ல. குல் ஹுவல்லாஹு சூரா தான் என்னது, சூரத்துல் இஹ்லாஸ். நீங்க அழகா சொல்லலாம். அந்த சூராவுடைய பேர் தெரியாது நமக்கு. சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குதே, சூரத்துல் இஹ்லாஸ் என்பது என்ன அத்தியாயம்? குல் ஹுவல்லாஹு அஹத். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா தான். ஒண்ணுமே செய்யாதீங்க, விட்டுருங்க. நோண்டிட்டே இருந்தா உடனே செய்யாது. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது எது? அல்ஹம்து சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்றாங்கல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு அர்த்தம். தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஃபர்ஸ்ட் ஃபாத்திஹா தான் ஓதுவோம். ஃபாத்திஹாங்கிறது அந்த அத்தியாயத்தினுடைய பெயர். அதுதான் நம்ம இந்த 30க்கு 3வது பாத்தியா 40ஆம் பாத்தியான்னு ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சூரத்துல் இஹ்லாஸ் எடுத்து ஓதுறீங்க. குர்ஆன் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத புரிந்து கொள்வதற்கு நீங்க தனிமையில உட்கார்ந்து எவ்வளவோ யோசிப்பீர்கள். வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை யோசிப்போம், அல்லாஹ் கொடுத்த நன்மைகளை யோசிப்போம். நல்ல மூமின்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் கொடுத்த நன்மைகளை யோசிப்பார்கள். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை என்ன செய்வோம்? ஒரு திருமணம் வைங்க, உடனே யோசிப்போம், பிள்ளையை கட்டி கொடுக்க போறோமே, நம்ம என்னெல்லாம் செய்யணும், அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்னெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்தை இது பண்ணணும். ஒரு பிள்ளைய புதுசா கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க போற அம்மா கூட என்ன செய்வாங்க? அத்தா கூட யோசிப்பார், அம்மா யோசிப்பாங்க, பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமே, என்னெல்லாம் நம்ம வேலை கையெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும், மண்டை எங்க என்ன செய்யும்? அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம், மண்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லது ஒருத்தர் போய் கடன் வாங்க போறோம், அல்லது கடன் கொடுக்க போறோம், அதை யோசிக்கும். அப்ப பிரச்சனையானதையும் நன்மையானதையும் இந்த மண்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, சூரத்துல் இஹ்லாஸ்ல முதல் வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் அவன் ஒருவன் தான், இப்படி ஒரு வசனமா? அல்லாஹ் அவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது ஒரு வசனமா? இன்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வசனத்திற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அழிந்து போகும். அல்லாஹ் ஒருவன் தான் என்பது எல்லா வகையிலும் அல்லாஹ்வை தனிமைப்படுத்தக்கூடிய, தனித்து அல்லாஹ் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஏகத்துவ கொள்கை. அல்லாஹு அஹத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த உலகத்தில் எவ்வளவு கடவுளர்களை வழங்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். மனசு செத்தா கடவுளுங்கிறான், பெரிய தலைவரா வந்துட்டா கடவுளுங்கிறான், அல்லது ஒரு ஏதாவது ஒண்ணு அவன் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்துருச்சுன்னா அவனை கடவுளுங்கிறான். ஆடு மாடு கோழி பன்றியை கூட கடவுள்னு சொல்லக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அப்ப அந்த சிந்தனை மழுங்கும் போது என்ன ஆகுது? இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் நமக்கு பல்வேறு தகவலை சொல்லித் தரும். அப்ப இந்த வசனமும் நமக்கு தகவலை சொல்லித் தருது. என்ன சொல்லித் தருது? பொறுமையாக இருப்பார்கள். பொறுமையாக நீங்க நட்பு வைக்கிறதுக்கு தகுதியான ஆளு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தகுதியான ஆளு. அப்ப நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ஒரு மூமின் நட்பை தேடி அலையும் பொழுது நாம எப்படி இருக்கணும்? பொறுமை. கஷ்டம் வரும் பொழுது பொறுமை. ரொம்ப அல்லாஹ் கொடுத்துட்டானா, சந்தோஷத்தை கொடுத்துட்டானா பொறுமை. சந்தோஷத்துல இறந்து போகக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாம அதிர்ச்சியில இறந்து போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுத்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு மோசமான விதியின் அடிப்படையில் ஏதாவது ஒன்றை நமக்கு ஏற்படுத்தி விட்டாலும் சரி, நாம என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும். பொறுமைதான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்ஹம்துலில்லாஹ், நன்மை தந்துட்டானா, செல்வங்களை வாரி வழங்கி விட்டானா, ரொம்ப காலமா குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தையை வழங்கி விட்டானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல் குர்ஆன் அந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு பேசுது. அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு, ஒரு மோசமான ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு நல்ல பிசினஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுல மிகப்பெரிய இழப்பு, அடுத்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி விழுந்துருச்சு. நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் ஒரு நோயில பாதிக்கப்பட்டுட்டாங்க, மோசமான ஒரு நோயில் அகப்பட்டு கொண்டாரு. என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? நம்ம என்ன வார்த்தையை பேசணும்? சொல்லுங்க பாப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா, மௌத்தானவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த வார்த்தை. அதிர்ச்சி செய்தினா மௌத்து மட்டும் நினைக்கிறோம். மௌத்துக்கு மட்டும் இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் இல்ல. இதையாவது தொலைச்சிட்டோம்,
ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, சங்கடம் ஏற்பட்டுச்சு, எல்லா சூழலிலும் நாம் சொல்லலாம் இத இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அர்த்தம் என்ன? நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்ல இருக்கின்றோம். முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல தொலைஞ்சு போறது, ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஒரு முஸ்லிமுக்கு. எல்லாமே நடக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில். மனிதன் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் விதித்த அத்துணையையும் சந்தித்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம். நம்ம மௌத்தா போறோம்ல, மௌத்தா போறதுக்கு முன்னால அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் விதிச்சிருக்கிறானோ அத்துணையையும் நான் சந்திப்பேன். சந்திக்காம ஒரு காலத்திலும் என் தலைக்கீழ விடாது. ஏன்? அல்லாஹ் எனக்கு விதிச்சிருக்கிறான். அப்ப வரும்பொழுது என்ன செய்யக்கூடாது? அதிர்ச்சி எப்படி வந்துருச்சே அப்படின்னு புலம்ப கூடாது ஒரு மூமின். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு இதைத்தான் பேசி காட்டுகின்றது. அவர்கள் சகித்துக் கொள்வார்கள், அப்ப பொறுமையாக இருப்பார்கள் என்கின்ற அந்த தகவலையும், கூடுதலாக அல்லாஹுவை அழைப்பார்கள் என்கின்ற அந்த தகவலையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, இவ்வுலக அலங்காரத்தை நீர் விரும்பி அத்தகையவர்களை விட்டு உமது கண்களை திருப்பி விடாதீர். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காட்சி, நம்ம இந்த விளக்கத்தை முன்னால சொல்லிட்டோம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்து அவனுக்கு இவ்வளவு நன்மை நடக்குதே, நம்ம முஸ்லிமா இருந்தும் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, அப்படியான ஒரு நன்மையை கொடுக்கவில்லையே என்று நீங்க உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, அவனோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க இருக்கக்கூடிய தரஜா வேற, ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய தரஜா வேற, முஸ்லீம் அல்லாதவர் இருக்கக்கூடிய தரஜா வேற. அல்லாஹுடைய பார்வையில நம்ம எங்க இருக்கிறோம் அதைத்தான் யோசிக்கணும். செல்வத்துல எங்க இருக்கோம் அதை யோசிக்க கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு அந்தஸ்துல ஒரு பதவியில நாம எங்க இருக்கிறோம் அதை யோசிக்க கூடாது முஸ்லீம். அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், நாடினால் கொடுக்க மாட்டான். முஸ்லீம் என்ன யோசிக்கிறோம்? அந்த அலங்காரத்தின் பக்கம் உங்க கண்களை கொண்டு போகாதீங்க. அவனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறானே, நானும் தொழுகிறேனே, எனக்கு அல்லாஹ் கொடுக்கலையே. தொழாம இருக்கிறான், அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான், நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன், வாழ்நாள் ஃபுல்லா தொழுகிறேன். என் வாப்பா தொழுதாரு, வாப்பா தொழுதாரு, நானும் தொழுகிறேன், என் பிள்ளையும் தொழ வந்துட்டான். ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் சிரமத்துல இருக்கிறோமே. இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு பூமி. அல்லாஹ் நாடினால் அப்படியே உங்களுடைய காலங்களை மாற்றுவான். அல்லாஹ் நாடினால் அப்படியே காலங்களை மாற்றுவான். நமக்கு வாங்கிட்டு இருப்போம், அப்படியே கொடுக்க வைப்பான் அல்லாஹ். இதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வரலாற்றிலே பார்க்கிறோம், அல் குர்ஆன் அந்த வரலாறை பேசுகிறது. காரூன் என்கின்ற ஒரு மனிதனுடைய வரலாறை பேசுகிறது. பெரும் செல்வந்தன் காரூன். காரூன் யாரு? மூசா நபியுடைய சமூகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து வச்சு அந்த அறைகளுடைய சாவிகளை கொண்டு வந்து சாக்கு மூட்டையில போட்டு கேட்டினா தூக்குறதுக்கு யார் வேணும்? 4 பேர் வேணும். அவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறான் காரூன். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, காரூனுக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுத்தா, காரூனுக்கு கொடுத்திருக்கிறான்ல அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கும் கொடுக்கணுமே, அப்படி ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள். இதுக்கு மத்தியில காரூனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காரூன் பெருமை அடிக்கக்கூடியவன், காரூன் மக்களிடத்திலே அநீதியாக நடக்கக்கூடியவன், காரூன் எந்த மனிதனையும் மதிக்காத ஒரு மனிதன். அப்படி தற்பெருமை பிடித்த ஒருவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா பூமியில வச்சு ஒரே அழுத்து. நேற்றுக்கு பெரிய கோடீஸ்வரன், இன்னைக்கு தூக்கி போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு அமுக்கு. அல் குர்ஆன் பேசுது, அவனை பூமியிலே அழுத்தினோம். யார? பெரும் கோடீஸ்வரன் காரூனை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பூகம்பம் ஏற்பட்டுச்சு, பாத்தீங்களா? பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இரவு நேரத்திலே மக்களை பார்த்து சந்தித்து பேசுவதற்கு நேரம் இல்லாமல், தங்களுடைய குடும்பத்திற்கு ஒதுக்குவதற்கு நேரம் இல்லாமல் முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்வை வியாபாரத்திலேயே கழித்த கோடீஸ்வரர்கள். ஒரு நிமிடம் எனக்கு வீணாகிவிட்டால் பல ஆயிரங்களை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருந்தவர். பூகம்பம் வந்து, சுனாமி வந்து, மறுநாள் காலையில பிச்சைக்காரர்களாக தெருக்களிலே வந்து நின்ற காட்சிகளை எல்லாம் கடந்த காலங்களிலே பார்த்தோம். ஒருவேளை சாப்பாடு, ஒரு பெட்டு பிளைட்ல இருந்து தூக்கி போடுறான். இவன் பெரும் கோடீஸ்வரன், அள்ளி அள்ளி கொடுத்தவன். காலையில எங்க நிக்கான்? பிரெட்டை வாங்கிட்டு மொட்டை மாடியில வந்து நிக்கிறான். இதான் மனிதனுடைய நிலை. அல் குர்ஆன் இதை பேசுது, பல அற்புதமான செய்திகளை சொல்லுது. அதுல காரூனை பத்தி சொல்லுது. காரூனை ஒரே அழுத்தணும். நேற்றுக்கு காரூனை பத்தி மக்கள் என்ன சொன்னாங்க? காரூன் மாதிரி எனக்கும் செல்வம் கொடுக்கப்படணுமேன்னு சொன்னாங்களா இல்லையா? நம்ம மனநிலைதான்.
ஏதாவது ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்த உடனே, பெரிய கோடீஸ்வரனை பார்த்த உடனே, அவன மாதிரி எனக்கும் செல்வம், நம்மளை விட மேல இருக்கிறவனை பார்த்த உடனே அவன மாதிரி எனக்கும் செல்வம் கொடுக்கப்படணுமே அப்படின்னு நாம யோசிக்கிறோம். அல்லாஹ் என்ன செஞ்சான், காரூனை பூமியில போட்டு அழுத்தின உடனே மக்கள்லாம் அதை பார்த்துட்டு, நல்ல வேளை காரூனுக்கு கொடுத்த மாதிரி செல்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவில்லையே என்று அவர்கள் ஏக்கத்தை தணித்துக் கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பாடங்களை கொண்டு வந்து என்ன செய்வான், உலகத்தின் பக்கம் உங்களுடைய உலக அலங்காரத்தின் பக்கம் உங்களுடைய பார்வை, நீங்கள் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இவன் அப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டு இருக்கேன், அவன் தூரமா இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ், இந்த கம்பாரிசன் இருக்கக்கூடாது வாழ்க்கையில. நான் ஆரோக்கியமாக இல்லை, ஆனால் தொழாத அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள், இந்த ஒப்பீடு இருக்குதா இல்லையா, இது ஒரு மூமினிடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு சோதனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தானா அதுவும் சோதனை தான், சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், நீர் இந்த உலக அலங்காரத்தின் பக்கம் நீர் விரும்பி அத்தகையவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர். அப்ப இந்த பொறுமையா இருக்கக்கூடியவங்களை, அல்லாஹ்வையே எப்பொழுதும் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவங்களை விட்டும் இந்த உலக அலங்காரத்தை எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாத, உலக அலங்காரத்தின் பக்கம் சென்று விடாதே. தன் சரீர இச்சையை பின்பற்றியதின் காரணமாக எவனுடைய உள்ளத்தை நம்மை தியானிப்பதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரே அடியாக போட்டு அல் குர்ஆன்ல நமக்கு உபதேசம் பண்ணுகிறான். அந்த அத்தியாயத்தில் அந்த வசனத்தினுடைய தொடர் வசனங்களை நாம் பார்க்கின்றோம். பல செய்திகளை நமக்கு சொல்லுது. சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தில் அந்த 18-28 இந்த செய்தியை சொல்லுதா, அதே மாதிரி 18-32 இருந்து அல்லாஹ் ஒரு அழகான சின்ன ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லி தருகின்றான். அற்புதமான வரலாறு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வரலாற்று நிகழ்வு. இரண்டு நண்பர்கள் அல் குர்ஆன் அதை பேசுது. இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யறாங்க, சந்தித்துக் கொண்டார்கள். இதை நாம உதாரணமாக கூறுகின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல அல்லாஹ் ஒருத்தருக்கு பெரிய திராட்சை தோட்டங்களை கொடுத்திருந்தான். அந்த திராட்சை தோட்டத்தை சுத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்னா பேரிச்ச மரங்களையும் ஆக்கியிருந்தான். அந்த பேரிச்ச மரங்களுக்கும் திராட்சை தோட்டங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தானிய வயல்களை அமைத்தான். அல்லாஹ் இது சொல்றான், நாம என்ன செஞ்சோம், திராட்சை தோட்டங்களை கொடுத்தோம், அத திராட்சை தோட்டத்தை கொடுத்து அதை சுத்தி என்ன செஞ்சோம், பேரிச்ச மரங்களை கொடுத்தோம். திராட்சை தோட்டம் இப்படி இருக்கும், இந்த இடத்துல திராட்சை தோட்டம் இருக்குன்னா சுத்தி பேரிச்ச மரங்கள் இருக்கும். இதுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்யறான், தானிய வயல்கள், அப்படியே அதுல போகும்போதே அப்படியே குழுன்னு இருக்கும். அப்படியான ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவ்விரு தோட்டங்களிலுமே அதன் பலனை ஒரு குறைவும் இன்றி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த வயல்கள்ல இருந்து அவர் அறுவடை செய்து என்ன செய்வாரு, அந்த உணவை உண்டு கொண்டே இருப்பார். அந்த திராட்சை தோட்டங்களில் இருந்து என்ன செய்வாரு, ஒவ்வொரு சீசன்லையும் அறுவடை செய்வார். பேரிச்சை பழங்களில் இருந்தும் ஒவ்வொரு அந்த கால சூழலிலும் அறுவடை செய்வார். இப்படியான சூழலில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவ்விரண்டுக்கும் மத்தியில் ஒரு நதியையும் ஓடச் செய்கிறான். இது ஒரு மனிதருக்கு சொந்தமானது. நமக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அப்படி சென்டர்ல அப்படியே ஒரு நதி ஓடுது, அது எனக்கு சொந்தமான நதி. உங்களுக்கு சொந்தமான ஒரு நதி, ஒரு ஆறு ஓடுது. இந்த பக்கம் இந்த ஆறு சொந்தம் உங்களுக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்ல, உங்களுக்கு சொந்தமானது. இந்த பக்கம் திராட்சை தோட்டம், அதை சுத்தி திராட்சை தோட்டத்தை சுத்தி பேரித்த மரத்தோட்டம், மத்தியில என்ன இருக்குது, ஒரு பெரிய வயல்வெளி இருக்குது. இது உங்களுக்கு சொந்தமானது, குறைவே இல்லை, அதுல அழிவே இல்லை, நஷ்டமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய வளங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இப்ப நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் அல்லாஹ் கேட்கிறது. அல்லாஹ் கொடுக்கும் போது, எப்படி நம்மளை கீழே போடும் பொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீரோடு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறோமோ, அல்லாஹ் கொடுக்கும்போது என்ன செய்யணும், ஆணவத்தை வெளிப்படுத்தி பாவங்களின் பக்கம் சென்று விடக்கூடாது. பாவங்களின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, சென்று விடக்கூடாது. அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும். அப்ப அல்லாஹுவை நோக்கி திரும்பணுமா இல்லையா? இப்ப இந்த ரெண்டு நண்பர்கள் ஒருத்தருக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டான், இவ்வளவு பெரிய செல்வ வளத்தை கொடுத்துட்டான், இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்போ ரெண்டு நண்பர்ல ஒருத்தர் பேசுறாரு. இவர் யாருன்னு சொன்னா மூமினான நண்பர். இவர் சொல்றாரு, இந்த மூமினான நண்பரிடத்துல இந்த செல்வந்தர் சொல்றாரு,
நான் உன்னை விட அதிகமான செல்வத்தை உடையவன், மக்கள் தொகையிலும் நான் உன்னை விட, எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், மக்கள் தொகையிலும் நான் உன்னை விட மிகைத்தவன். மேலும் அவன் தன்னுடைய தோப்புக்குள் நுழைந்து தனக்குத்தானே தீங்கிழைத்தவனாக இவை ஒரு காலத்திலும் அழிந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இந்த தோட்டம் எல்லாம் பெருமையா பேசிட்டாங்க. போய் தன்னுடைய மூமினான ஒரு நண்பன் இடத்துல போய் என்ன செய்யறான்? பெருமையாக பேசுகின்றான். நான் உன்னை விட செல்வத்தில் சிறந்தவன், நான் உன்னை விட பிள்ளைகளில், மக்களில் என்ன குடும்பத்தால நான் பெரிய குடும்பம், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ள போறான். போயிட்டு தன்னுடைய தோட்டத்தை பார்த்து, இந்த தோட்டம்லாம் அழிஞ்சே போகாது, எப்பவும் பார்த்தாலும் அதுல இருந்து லாபம் மட்டும்தான் வரும். இந்த சிந்தனை மண்டையில ஏறுது பாருங்க. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நாம நினைக்கும் பொழுது நமக்கு செல்வம் மட்டும் இல்ல, அல்லாஹ் வேற எந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தான். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில நோயே வராத பல பேர் இருக்கிறாங்க. ஒரு காய்ச்சல் வந்தாலும் அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த நேரம் குறைவான நேரத்துல வந்துட்டு அவங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஏதாவது ஒரு தலைவலி வந்தாலும் குறைந்த நேரம் அவர்கள்ட்ட இருக்கும், போயிடும். இதெல்லாம் என்னது? அல்லாஹுடைய அருட்கொடை, அல்லாஹுடைய அருட்கொடை. அப்ப இந்த அருட்கொடையை நினைச்சு நாம சந்தோஷப்படும் பொழுது என்ன செய்யணும்? அல்லாஹுவை புகழணும். ஒரு நோய் வரும் பொழுது இந்த நோயெல்லாம் என்னை விட்டுட்டு போகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுவை மறக்க கூடாது. இந்த நோய் என்னை விட்டு சென்று விடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மை செய்வதற்கு பலமும் பாவத்தை விட்டு விலகுவதற்கு சக்தியும் யார் தான் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். அல்லாஹுடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது? நம்மால் எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது, எந்த ஒரு ஆரோக்கியமும் எந்த ஒரு நலமும் நமக்கு கிடைக்காது. அப்ப இந்த நண்பர் என்ன செய்யறான்னா, அந்த வார்த்தையை சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள போயிட்டு, இந்த தோட்டம் எல்லாம் அழிஞ்சு போகாது, ஏன்னா எனக்கு பல காலமா இந்த தோட்டம் எனக்கு பல்வேறு செல்வங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இது இது அல்லாஹ் இது சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, மறுமை நாள் ஒண்ணு வராது. மறுமை நாள் வருமா வராதா? வருமா வராதா? வருமா? வரும். மறுமை நாள் என்ன செய்யும்? நாம மரணித்த பிறகு, அல்லாஹ் மண்ணறையில் வைத்த பிறகு மறுமை நாள் என்கின்ற அந்த நாள் வந்த உடனே அவ்வளவு பேரையும் எழுப்புவான். யாரும் பேலன்ஸ் இருக்க மாட்டாங்க. குர்ஆன் அதை பேசுது. ஒரு மனிதரையும் அல்லாஹ் விட மாட்டான். அத்துணை பேரையும் அல்லாஹ் எழுப்பி அத்துணை பேரையும் மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஆஜர்படுத்தி விசாரணை மன்றத்திலே நிறுத்தி அல்லாஹுடைய திருமுகத்தை நல்லடியார்கள் பார்த்த பிறகுதான் சொர்க்கம் அனுப்பப்படுவார்கள். பாவிகள் தாங்கள் செய்த அநியாயத்திற்கு எல்லா அநியாயங்களையும் அவர்கள் போட்டு காட்டப்பட்டு, நீ இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறாய் என்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட பிறகுதான் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். பெரிய விசாரணை மன்றம் இருக்கிறது. நீதிமன்றங்களில் எல்லாம் மிகப்பெரிய நீதிமன்றம் அல்லாஹுடைய நீதிமன்றம் அந்த மறுமை நாள் வரை இருக்கிறது. இப்ப இந்த நண்பர் என்ன செய்யறாருன்னா, மறுமை நாள்னு ஒண்ணு வராது. ஒருவேளை வந்தா, ஒரு மூமின் இப்படி நம்ப கூடாது. ஒரு மூமின் எப்படி நம்பணும்? கண்டிப்பாக நடக்கும். இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படை நம்பிக்கை என்னதுலாம்? அல்லாஹுவை நம்புவது, தூதரை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, அதே மாதிரி வேற என்ன இருக்கு? விதியை நம்புவது, மாணவர்களை நம்புவது. இந்த 6 நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில மாணவர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மூமின் நம்பக்கூடாது. மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதியா நம்பணும். அல்லாஹ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஒரு மூமின் அப்படி நம்பக்கூடாது. அல்லாஹ் இருக்கின்றான். வேதங்களை நம்புகின்றோம். வேதங்கள்ல எதை நம்புறோம்? குர்ஆன் இருக்குது, நம்புறோம். குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, நம்புகின்றோம். அது வந்திருக்கலாம், இல்ல ரசூலுல்லாஹ்வே சும்மா எழுதியிருக்கலாம், இப்படி ஒரு மூமின் நம்பக்கூடாது. இது நம்பிக்கை இல்ல, இது குஃப்ர். இது என்னது? குஃப்ர். இது இறை நிராகரிப்பு. எந்த ஒன்றை முடித்தாலும் சரி, ஈமானிய அம்சங்களிலே எந்த ஒன்றை முடித்தாலும் சரி, அது இறை நிராகரிப்பு. அதே போன்றுதான் மறுமை நாள். இந்த நண்பர் என்ன செய்யறார்னா, மறுமை நாளை நிராகரிக்கின்றார். மறுமை நாள தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை எல்லாம் பார்த்த பிறகு அந்த செல்வத்தை கண்ட சந்தோஷத்துல, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலா, இந்த தோட்டம் எல்லாம் அழிஞ்சே போகாது, மறுமை நாள்னு ஒண்ணு வரவே செய்யாது, மறுமை நாள்னு ஒண்ணு வந்தா அல்லாஹ் எனக்கு சாதகமாத்தான் தீர்ப்பளிப்பான். எப்படி? மறுமை நாள்னு வராதுன்னு சொல்லிட்டு அதோட போயிட வேண்டியதானே? ஒருவேளை மறுமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அல்லாஹ் எனக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளிப்பான் என்று மமதையாக பேசுகின்றான். பேசின உடனே
பேசியாச்சு, எல்லாம் கலைஞ்சு போயாச்சு அப்படிலாம் சொல்லாதன்னு மூமினான நண்பர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தா அம்பட்டு தோட்டமும் எரிஞ்சு நாசமாய் கிடக்குது. ஐயையோ கை சேதமேன்னு காலையில கத்துறான், கதறான். அப்ப மூமினான நண்பன் என்ன செய்யறான்? உபதேசம் செய்யறான். அல்லாஹ் உனக்கு வளங்களை கொடுத்திருக்கும் போது நீ அல்லாஹுவை புகழணுமா இல்லையா அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாம் மறுபடியும் அந்த 18வது அத்தியாயத்தினுடைய 32 இருந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அல் குர்ஆன் எடுத்து படிங்க. அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அழகா நமக்கு சொல்லி தருது. இவர் செய்த அந்த அநியாயங்களை பட்டியலிட்டு விட்டு, இவர் அடித்த அந்த பெருமையை அல்லாஹ் அல் குர்ஆன்ல பதிவு செய்து விட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்கின்றான், இவர் அல்லாஹுதான் என்னை படைத்த இறைவன் என்று நான் உறுதியாக நம்பி இருக்கிறேன். ஆகவே என் இறைவனுக்கு நான் ஒருவரையும் இணையாக்க மாட்டேன் என்று முஃமினான அந்த நண்பர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். அப்ப இவருடைய தோட்டத்துக்குள்ள இவர் நுழையும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? மிகப்பெரிய பேரழிவை அந்த தோட்டத்தில் ஏற்படுத்தி இருந்தான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து இதெல்லாம் நமக்கு பாடமாக சொல்லி தருகின்றான். அல் குர்ஆனில இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பாடமாக கொடுக்கின்றார். அப்ப அல்லாஹ் இப்படி பாடம் கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? இந்த பாடம் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் ஏற்படுது. வாழ்க்கை நான் சொன்னல, செல்வத்தை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவனிக்க கூடாது. உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். மற்றவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை விட எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மற்றவனை விட நான் என்ன செய்யறேன்? அழகா பேசுறேன். மற்றவனை விட எனக்கு அல்லாஹ் நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ சின்ன பிள்ளையிலே கண்ணாடி போடக்கூடிய சூழல் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அந்த சூழல்லாம் இல்லாம அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? எனக்கு அப்ப அந்த ஆரோக்கியங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் மற்றவர்களை விட என்னை பொருளாதாரத்தில் சிறப்பாக வைத்திருக்கிறான். நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். அப்ப கீழே உள்ளவர்களை பார்த்தோம்னு சொன்னா நாம எல்லா வகையிலும் என்ன செய்யறோம்? சிறப்பா தான் இருக்கிறோம். எனக்கு குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த குறைகளின் மூலம் என்ன செய்யறான்? மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே என்ன செய்யணும்? அந்த பாடத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆன்ல பேசுறான். உலக வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆன்ல பேசுறான். பொதுவா வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நமக்கு வாழ்வில் நாம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான தகவலாத்தான் இருக்கும். நம்ம எதுக்கு அல்லாஹுவை சார்ந்து நம்ம போகக்கூடிய நேரம் எதுவா இருக்கும்? 5 நேரம் நம்ம கரெக்டா தொழுதுகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் என்ன தோணும்னா, ஒரு 2 ரக்காய் தொழுதுருவோமே, எக்ஸ்ட்ராவா தொழுதுருவோமே. எதுக்கு தொழுவோம்? ஏதாவது நன்மை நடந்திருக்கும், அல்லது எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். சஜிதால கூட கொஞ்ச நேரம் கிடந்து துவா செய்யறதுக்கு காரணம் என்ன? ஏந்திய கை கொஞ்சம் அதிகப்படியான நேரம் மேலேயே நிக்கிறதுக்கு காரணம் என்ன? கை மேல போயிருச்சு, கையை இறக்க மனசு இல்ல. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு உன் புறத்தில் இருந்து எல்லா உதவிகளையும் கொடு, எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய். ஏன் பிரார்த்திக்கிறோம்? ஏதோ ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வலி நிவாரணியாக, துன்பங்களை அகற்றக்கூடிய, நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய, நம்மை அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம தனித்து இருக்கிறோமோ என்று நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்துல, நீ தனிச்சு இல்ல, உன்னோடு அல்லாஹ் இருக்கின்றான். மிகப்பெரிய சக்தி, உலகத்தை எல்லாம் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் உன்னோடு இருக்கிறான் என்று தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் இந்த இடத்துல ஏற்படுத்துகின்றான். அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம், அல் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் நமக்கு அந்த பாடத்தை அப்பப்ப சொல்லி தரும். இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இந்த வாழ்க்கையை பாருங்க, இந்த இவ்வளவு கஷ்டங்களை பாருங்க, நபிமார்கள் வாழ்ந்த வரலாறுகளை பாருங்கள், அநியாயம் செய்தவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள் என்று ஒவ்வொரு வரலாறையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து நம்மை ஈமானிலே வலுப்படுத்துவான். நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அப்படிப்பட்ட செய்தி தான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள் நபியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்ரிப் லஹும் மஸல் ஹயாத்தித் துன்யா கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாயி ஃபஹ்தலத் பிஹி நபாத்துல் அர்லி ஃபஅஸ்பஹ ஹஷீமன் தத்ரூஹு ரியாஹ் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கின்றான். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் மேகத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கின்ற நீருக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லாஹ் மேகத்திலிருந்து இறக்கி வைக்கிற நீர் இருக்குதா? என்ன நீர்? மழை நீர் இருக்குதா இல்லையா? அந்த மழை நீருக்கு ஒப்பானதுதான் இந்த உலக வாழ்க்கை.
பூமியில் உள்ள புற்பூண்டுகள் அதை குடித்து அதனுடன் கலந்து நல்ல பயிராக வளர்ந்து வருகிறது. எனினும் அது பலன் தருவதற்கு பதிலாக காற்றடித்துக் கொண்டு போகக்கூடிய காய்ந்த சருகாகிவிட்டது. இதுவே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இந்த குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒவ்வொரு தகவலை பேசும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு தகவலை பேசும். இந்த வசனம் சொல்லக்கூடிய தகவலை, இந்த வசனம் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க. மலையை கொண்டு வந்து அல்லாஹ் பூமியோட சேர்க்கிறான். மலையை கொண்டு வந்து பூமியில சேர்த்து அந்த பூமியில இருந்து புற்பூண்டுகள் எல்லாம் வளருது. நம்ம தினசரி பாக்குறோம். மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும்? காஞ்சி போன இடங்கள்ல அப்படியே புல்லு வளர ஆரம்பிக்கும். காஞ்சி போன இடங்கள்ல புல்லு வளர ஆரம்பிக்கும், செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். தொடர்ந்து 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் மழை பெய்து வெறித்து விட்டால் அந்த இடங்கள் எல்லாம் நிறைய செடிகள் வளர்ந்து இருக்கும். கொஞ்ச நாள்லயே வெயில் அடிச்சோன்னா என்ன ஆகும்? அப்படி காய்ந்து சருகாக மாறிவிடும். இதான் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை அழகா கொண்டு வந்து அதை அப்படியே நிறுத்தி கொடுத்துருதான். இவ்வளவு சூப்பரான வசனம் இந்த வசனம். நம்ம உலக வாழ்க்கைய இதுல கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறானே. அப்படி என்ன நடந்துருச்சு இதுல? நம்ம உலக வாழ்க்கையில அதான் நடக்குது. பிறக்கிறோம், வளர்றோம், ஒரு கட்டம் பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யும்? அப்படியே தவள ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்ச காலத்துல அதுவே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற ஆரம்பிக்கும். கொஞ்ச காலத்துல அதுவே தனியாக வெளியே போக ஆரம்பிக்கும். அப்புறம் அவர் ஒரு பெரிய ஆளா மாறுவார், வேலைக்கு போக ஆரம்பிப்பார், குடும்பத்தை பார்ப்பார், திருமணம் செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகு அவருடைய காலகட்டம் அப்படியே மாறும். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பார். அவர் ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவார். அந்த குழந்தை வளர்ந்து அப்படியே பெரிய ஆளாகி அது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும். இவர் தாத்தாங்கிற ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படியே அவருடைய காலகட்டம் என்ன செய்யும்? அப்படியே முடிஞ்சு போகும். சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்வான். எப்படி சொல்வான் தெரியுமா? உங்களுடைய நிலையை நாம் தலைகீழாக, யாருக்கு இந்த உலகத்தில் வயதை அதிகமாக்கி கொடுக்கிறோமோ, ஆயுளை யாருக்கு அதிகமாக்கி கொடுக்கிறோமோ, அவருடைய வாழ்நிலையை நாம் தலைகீழாக மாற்றி விடுகிறோம். அவருடைய நிலையை எப்படி மாத்துறானா அல்லாஹ்? புரியுதா உங்களுக்கு அந்த வசனம்? யாருக்கு ஆயுளை அல்லாஹ் அதிகமாக்கி கொடுக்கிறானோ அவருடைய நிலையை நாம் தலைகீழாக ஆக்கி விடுகிறோம். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அப்படியே சருகளை கொண்டு வந்து சேர்க்கிறான். மழை பெய்யுது, செடிகள் எல்லாம் வளருது. கொஞ்ச நாள்ல அந்த செடி கருகி போயிருது. நம்ம கண்ணு முன்னால நடக்குது. அப்படியே நேச்சுரலா நடந்துகிட்டு இருக்குது. சூரத்துல் யாசீன் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஆயுளை அதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலையை தலைகீழாக ஆக்குகிறோம். குழந்தை பிறந்தவன என்ன செய்யும்? குப்புற விழுதுக்கு முயற்சி பண்ணும், அப்படிதானே? அப்புறம் கொஞ்ச நாள்ல தவள ஆரம்பிக்கும். அடுத்து கொஞ்ச நாள்ல எதையாவது பிடிச்சி எந்திக்கும். அடுத்து என்ன செய்யும்? எதையாவது பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கும். கட்டில பிடிச்சு நடக்கும், செவுரை பிடிச்சு நடக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து பார்த்து ரசிப்போம். அப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்படியே ஒவ்வொரு கட்டம் முடிஞ்ச பிறகு அவருடைய வயதான காலத்துல இந்த குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிப்பார். நல்லா நடந்துகிட்டு இருந்தவர் பிடிச்சி நடக்க ஆரம்பிப்பார். காலம் வயசு போகுதா, 60 70 80 ஆன உடனே அவங்களால நடக்க முடியாது. அவங்கள ஒரு ஆள் என்ன செய்யணும்? கையில பிடிக்க ஆரம்பிக்கணும். செவரை பிடிச்சவரு ஒரு ஆள் பிடிக்கணும். அப்புறம் அவர் என்ன செய்வாரு? உட்கார ஆரம்பிச்சிருவாரு. எது தேவைன்னா அப்படி தவண்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிரும். அப்புறம் நடக்க முடியாது. கடைசி காலகட்டம், சக்கராத்துடைய காலகட்டம். தண்ணி வேணுமா, பாலை ஊத்துவா, எதையாவது கொடுக்கணுமா அப்படின்னு யாராவது நம்ம பக்கத்துல நின்று என்ன செய்வார்கள்? கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்று அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் யாசீன்ல எடுத்து பாருங்க. யாருக்கு ஆயுளை அதிகப்படுத்துகிறோமோ அவருடைய நிலையை தலைகீழாக மாற்றுகிறோம். எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது நடக்க தெரியாம தவண்டு எந்திச்சு தட்டு தடுமாறி வந்தானோ அதே நிலை அப்படியே தலைகீழாக அங்க போகும். அங்க போய் அங்க முடியும் பொழுது அதே மாதிரி கடைசி காலகட்டம் படுத்த படுக்கையிலே மௌத்தாயிருவார். தண்ணி கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் நம்ம அல் குர்ஆன்ல எடுத்து படிச்சீங்கன்னு வைங்களேன், படிக்கும் போது நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா உட்கார்ந்து ஆழமாக படிக்கும் பொழுது குர்ஆன் நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போயிரும், எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். வெறுமனே இந்த உதாரணத்தை, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்ச அந்த உதாரணத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. மேல இருந்து மழை பெய்யுங்க, செடி வளருங்க, திரும்ப காஞ்சி போயிருங்கிறான். என்னது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். குர்ஆனோடு நீங்க நெருங்க நெருங்க அல்லாஹ் எவ்வளவு அற்புதமானவன், அவனுடைய வார்த்தைகள்
எவ்வளவு அற்புதமானது, அல்லாஹு அக்பர் என்று நம்முடைய நாவுகள் எல்லாம் முழங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த செடி கொடிகள் வளர ஆரம்பிச்சது அப்படியே காஞ்சி போகுதுன்னு சொன்னா அல்லாஹ் உலக வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறாத, செல்வத்தை சம்பாதிக்கிற, திடீர்னு அழிஞ்சு போயிருது, நல்ல ஆரோக்கியமா வர, திடீர்னு நோய் வந்துருது, உன்னால எந்திரிச்சு நடக்கவே முடியல, பேச முடியல, அழ முடியல, எல்லா உணவுகளும் இருக்குது, உன்னால உண்ண முடியல. அல்லாஹ் அந்த வாழ்க்கை அப்படியே சருகாக மாற்றி விடுகிறான். அதைத்தான் உலக வாழ்க்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கின்றான். அல் குர்ஆனுடைய வசனங்கள் இவ்வளவு அற்புதமான செய்திகளை ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் பதிய வைத்திருக்கிறான். அப்படியே நம்மள அப்படியே கொண்டு போயிருவான் அல்லாஹ். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை அல் குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றான். அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஒன்றை மற்றொன்று ஒத்ததாகவும் மனதில் பதிவதற்காகவும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. அல் குர்ஆன்ல சில செய்திகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான். ஒரே வசனமா இருக்கும். அதே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்டா. நம்ம இப்ப சொன்னோம்ல, இந்த சூரத்தில் யாசீன்ல ஒரு வசனம் இருக்கும், 18வது அத்தியாயத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை வச்சிருப்பான், கல்புல ஒரு வசனம் இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து ஜோடியா பார்க்கும்போதுதான் புரியும் அல்லாஹ் இவ்வளவு செய்திகள் அதுல சொல்றானா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் இதுல அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொன்னா, எவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. இது ரொம்ப சூப்பரான வார்த்தை. நமக்கு நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக தோள்கள் சிலிர்க்கிறது என்றால் நம்மள அல்லாஹ் என்ன செய்யறான், நல்ல மூமினாக நம்ம கொட்டடிக்க வேண்டியதுல யார்த்தையும் போய் நான் நல்ல மூமினா இருக்கிறேன், அல்லாஹுடைய பயத்துல நான் சிலிர்த்து போயிட்டேன் அப்படின்னு யார்த்தையும் போய் சொல்ல வேண்டியதில்லை. நாம உணர்ந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருக்குதா அப்படின்னு நாம ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு இது என்னது, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்டா இதை பார்த்துக்கலாம். என்னது, நமக்கு தோள்கள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும் என்கிறார். ஒரு ஊசி எடுத்து போட்ட உடனே நமக்கு என்ன செய்யுது, வலிக்கு, வாய் பேசுது, உஷ் அப்படிங்குது, குத்துனோட என்ன செய்யுது, வாய் பேசுது, கை போய் தடவி விடுது, செய்தா இல்லையா? இதெல்லாம் உணர்வுகள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வுகள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல கிடந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல கிடந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய தோள்கள் சிலிர்த்து போகும் என்கின்றான். சிலிர்த்து போகணும். பாவங்களை பார்த்து, அசிங்கங்களை பார்த்து, அல்லது அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் டெஸ்ட் சொன்னான். இந்த பயம் உள்ளத்துல கிடக்குனா உங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக சிலிர்த்து போகும். நம்ம பயப்படுறோம், உள்ள எங்கேயும் ஓடிடுமோ அப்படின்னு டக்குன்னு தூக்குறோம், அப்படிதானே? ரோட்ல கூட்டு போறீங்க குழந்தைகளை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை ஓடிடுமோன்னு வேகமா கையை பிடிக்கிறீங்க, விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்கிறீங்க. நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு என்ன செய்யறோம், டக்குன்னு ஒரு செவரை பிடிக்கிறோம். நம்மளை பற்றிய பயம் இருக்குது, நம்மளை பற்றிய உணர்வு இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த உணர்வுகள் எல்லாம் மேலான உணர்வு தக்வா என்கின்ற உணர்வு. இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு, நம்ம உள்ளத்துல இருக்கு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வசனம் என்ன, தோள்கள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும், மேலும் அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் இலகி அதன்படியே செயல்படுகின்றன, இதுவே அல்லாஹுடைய நேரான வழியாகும் என்று அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்துல பேசுறான். அப்ப அல்லாஹ் இதுல சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் இலகி அதன்படி செயல்படுகின்றன. தோல் எப்படி இலகும், அந்த அல்லாஹுடைய வசனத்துக்கு கட்டுப்படும். எப்படி கட்டுப்படும்? அல்லாஹ் சொல்றானா, எப்படி சொல்றான் தெரியுமா? உள்ளத்துல தக்குவா இருந்தா இந்த தோள்கள் போய் என்ன செய்யும், அந்த தக்குவாவுக்காக வேண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ளத்துல தக்குவா இருந்தா தக்குவாவுக்காக என்னுடைய உடலில் உள்ள தோள்கள் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கும், அல்லாஹுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அல் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அல் குர்ஆன் உங்களுடைய வாழ்வில் ஒன்றரை கலந்திருக்கும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை ஒன்றோடு ஒன்றாக கலந்து உள்ளத்தில் கிடக்கும் பொழுது நீங்க எங்கேயுமே வழி தவற மாட்டீர்கள் என்கின்ற செய்தியை
அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அல் குர்ஆன்ல ஆங்காங்கே பதிவு செய்தே வருகின்றான். பதிவு செய்யக்கூடிய எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் ஒரு உபதேசத்தையும் வச்சிருக்கிறான். வெறுமனே அந்த வசனமா கொடுக்காம உபதேசத்தையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப அல் குர்ஆன் என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு புத்தகம். நாம படிக்க வேண்டிய, நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் அதை கண்டுகொண்டே இருக்க வேண்டிய, தினசரி வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல்களிலே முக்கியமான ஒரு நூல் அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. அல் குர்ஆன் என்பது ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான். இந்த செய்தி ரொம்ப ரொம்ப சூப்பரான செய்தி. என்ன தெரியுமா? லவன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின். இந்த குர்ஆன் இருக்குதே, இத ஒரு மலை மேல நாம இறக்கி இருந்தோம்னா, ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த மலை வெடித்து சிதறி போயிருக்கும். இந்த குர்ஆனை கொண்டு வந்து ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ் கொடுக்கறான், ஒரு நபிட்ட அல்லாஹ் கொடுக்கறான். இத கொண்டு போய் நான் ஒரு மலையில இறக்கி இருந்தேன்னா, அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அந்த மலை பிளந்து வெடித்து சிதறி போயிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தியை நாம் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். பற்றி அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி நம்ம பார்த்து வர்றோம். அதுல ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு என்ன செய்யுது? படிக்க 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 அது திகட்டாத ஒரு உணவு போன்று என்ன செய்யுது? அல் குர்ஆன் வந்து நமக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குது. ஒரு உணவை உண்டாக்குவத அதை வயிறு நிறையிற வரைக்கும் அதை என்ன செய்வோம்? சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். வயிறு நிறைஞ்ச உடனே போதும் தூக்கி ஓரமா வச்சிருவோம். அல் குர்ஆன் அப்படி இல்லை. அல் குர்ஆன் அப்படி இல்லை. பல்வேறு செய்திகளை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். ஒரு குர்ஆன் வசனத்துல இருந்து ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்றதை விட ஒரு பல நாட்கள் விளக்கம் சொல்லலாம். பல தஃசீர்கள் ஒவ்வொரு வசனங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றக்கூடிய இமாம்கள், மார்க்க அறிஞர்கள் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் என்ன செய்யறாங்க? தஃசீர்களை எழுதுகின்றார்கள். தஃசீர் எழுதுனா எல்லாம் அப்படி மாற்றமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்கள் சிந்தனையை முன்னிறுத்தி என்ன செய்யறாங்க? தஃசீர் எழுதுறாங்க. யூதர்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க அல் குர்ஆன் வசனங்களை. யூதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வகுப்புகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையா? இந்த மாதிரி பாடங்களை அவர்கள் நடத்துவதில்லை. அவங்க நடத்தக்கூடிய பாடத்திட்டம் முழுக்க முழுக்க வித்தியாசமா இருக்குது. அதுல குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? தங்களுடைய ஆய்வுகளை கொண்டு வந்து அதை வைத்து தங்களுடைய சொந்த கருத்து போன்று பாடத்திட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். அவங்க எடுத்த அந்த மூலம் எது? மூல புத்தகம் எது? குர்ஆனா தான் இருக்கு. குர்ஆன் தான் அவர்களுடைய மூல புத்தகம். அதை பயன்படுத்துகிற அவங்களுக்கு தெரியுது குர்ஆன் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் பயன் தரும். ஆணவத்துல தான் அவன் நிராகரிக்கிறான், யூதனும் கூட. அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு, அந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சாலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு தலைமைத்துவத்தையும் அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அறிவையும் கொடுப்பதற்கு பதிலாக யாராவது வந்து சொல்லி தருவாங்களா, எங்கேயாவது ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்துவார்களா, நமக்கு அறிவூட்டுவார்களா என்று நம்முடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். பாருங்க, கடைசியாக ஒரு வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். அது ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம சூப்பர்னு தான் சொல்லணும். அல் குர்ஆன்ல ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் சூப்பர் தான். ஏன்? அது அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றார். இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, காஃபிர்களுக்கு பூமியில் உள்ள அனைத்தும் அத்துடன் அதை போன்ற ஒரு பாகமும் சொந்தமாக இருந்து, பூமியில எல்லாம் மொத்த பூமியே ஒரே ஒரு காஃபிருக்கு சொந்தமானது அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அதே போன்று இன்னொரு பாகம், இன்னொரு பூமியும் உனக்கு தான். பூமியில என்ன இருக்கு? இவ்வளவு மக்கள் இருக்கோம், 800 கோடி மக்கள் இருக்கிறோம், அப்படித்தானே? 800 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த பூமி ஃபுல்லா நிறைய செல்வ வளங்கள் இருக்குது, எல்லா வகையான இன்பங்களும் இந்த பூமியில இருக்குது, உணவுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், பூமி முழுவதையும் ஒரு அந்த காஃபிருக்கு கொடுத்து அவனிடத்தில் இருந்து
அத்துடன் அதை போன்று ஒரு பாகமும் இருக்குது, இன்னொரு பூமியும் அவன்கிட்ட இருக்குது அதே மாதிரி. அப்ப இவனை அல்லாஹ் என்ன செய்யறான், இவை அனைத்தையும் தாங்கள் மறுமை நாளின் வேதனையிலிருந்து தப்பிக்க பிரதியாக கொடுத்தாலும் அவங்க மறுமை நாள்ல வராங்க. இப்படி 2 பூமி நிறைய வச்சுக்கிட்டு, செல்வத்தை வச்சுக்கிட்டு, வளங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹுவை சந்திக்க மறுமை நாளிலே அவர்கள் வந்தாலும் அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுக்கு? மறுமையினுடைய வேதனையிலிருந்து தப்பிக்க அனுமதிக்க மாட்டான். ஏன் அங்கீகரிக்க மாட்டான்? பூமி ஒரு காஃபிர் வரான், இந்த பூமி நிறைய செல்வங்கள் வச்சிருக்கிறேன், பூமி நிறைய வச்சு அதே மாதிரி இன்னொரு பூமியும் வச்சிருக்கிறேன், இந்தா யா அல்லாஹ் நீ வச்சுக்கோ, என்னை நரகத்துல இருந்து பாதுகாத்துருன்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ்விடத்திலே வறுமை நாளிலே முறையிடுகிறான். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்? குஃபுர் வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், காபிரா வாழக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், என்னை நிராகரிக்க கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சமமான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதமுடைய மகனே மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவானாம் அவனிடத்திலே. பேசும் பொழுது அல்லாஹ் உனக்கு பூமி நிறைய செல்வங்களை கொடுத்து இன்றைய தினத்தில் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நீ அதை கொடு என்று சொன்னால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்பானாம். உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த மனிதன் சொல்வானா. இந்த கொடுத்துட்டேன் அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்வானா, இதை விட லேசானதானே உன்ட்டு கேட்டேன், இதை விட லேசானது. பூமி ஃபுல்லா செல்வம் இருந்து நரகத்துக்கு அவன் நரகவாசியா வரான், நரகவாசியாக ஒரு முஷ்ரிக்காக வருகின்றான். அப்ப அல்லாஹ் சொன்னா, இந்த செல்வத்தை ஃபுல்லா என்கிட்ட கொடுத்து தப்பிக்கணும்னு நினைச்சா தப்பிச்சுக்கிடுவியா? ஆமா தப்பிச்சுக்கிடுவேன், இந்த குடியா அல்லாஹ் அப்படிமானா. அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டான். உடனே அல்லாஹ் சொல்லுவான், இதை விட லேசானதை தான் நான் உன் இடத்திலே கேட்டேன். அந்த லேசானது என்ன? எனக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ் கேட்டது என்ன? நம்மள்கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்கின்ற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் கேட்டான். மறுமை நாளிலே இந்த அடியான் வரும் பொழுது அல்லாஹ் அதை சொல்லி காண்பிப்பான். இதை விட லேசானது, இந்த பூமி ஃபுல்லா செல்வத்தை கொண்டு வந்து நீ தர வேண்டாம், அதை விட லேசானது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ வாழ்ந்திருந்தால் இன்றைய தினம் நீ சொர்க்கம் சென்றிருக்கலாமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவானாம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்நாளிலே இணை வைத்தலோடு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெரும்பான்மையானவர்கள், நம்முடைய மார்க்கத்தை அறியாதவர்கள், இணை வைப்போடு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களை நாம் இன்றைக்கும் சமூகத்திலே பார்க்கின்றோம். பேர் அப்துல்லாவா இருக்கும், தர்கால போய் சஜ்தா செய்து கொண்டிருப்பான். பேர் அப்துல்லாவா இருக்கும், தனது தாயத்தை நம்பி அல்லாஹுவை பற்றி அந்த நம்பிக்கையை உடைத்து வாழ்ந்து கொண்டிருப்பான். பேர் அப்துல்லாவாக இருக்கும், அல்லாஹுவை நம்பி இருப்பான், அல்லாஹுவை எல்லா வகையிலும் ஏற்றிருப்பான், 5 நேரம் தொழுவான். எந்திக்கும் பொழுது என்ன செய்வான்? யா ரசூலல்லாஹ், யா மொய்தீன் ஆண்டவரே என்று சொல்லி எந்திப்பார். சிறுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் வருட ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளைக்கு மௌலூதை ஓதி தங்களுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹாப்பி பர்த்டேவை கொண்டாடக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கின்றோம். இப்படி நாம் செய்திகளை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இணை வைத்தலைத்தான், இந்த இணை வைத்தல் இல்லாம நீங்க வந்தா போதும். மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு உங்க சொத்துக்கள் தேவையில்லை, உங்களுடைய இன்ன பிற எந்த ஒரு இதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு தேவை ஒரு ஃபாத்திமா மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கிறாள் என்றால் அவளிடத்துல ஷிர்க் இருக்கக்கூடாது. அவளிடத்துல என்ன இருக்கக்கூடாது? ஷிர்க் இருக்கக்கூடாது. அவள் அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும். கரம் ஏந்துவது, பிரார்த்திப்பது எல்லாம் அல்லாஹ்விடத்திலே. அதை விட்டுவிட்டு மனிதர்களிடத்திலோ அல்லது கற்களிடத்திலோ அல்லது மற்றவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கடவுள்களிடத்திலோ போய் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நன்மையையும் எழுத மாட்டான். ஏற்கனவே எழுதப்பட்ட நன்மைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு மறுமை நாளிலே நரகத்திலே நிறுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம் இடத்திலிருந்து நாம் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது நல்ல முஃமின்களாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், இணை வைப்பில்லாதவர்களாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். என் கஷ்டங்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசணுமே, என் கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரக்கூடியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்கின்ற நம்பிக்கை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உள்ளத்துல ஏதாவது கலப்பு வந்துருச்சு, இந்த தர்காவுக்கு போனா சரியாயிருமோ, இந்த நோய் சரியாயிருமோ, அல்லது இந்த குழந்தை கிடைச்சிருமோ, இந்த பிரச்சனை சரியாயிருமோ, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஏத்துக்கிடவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். உள்ளத்துல ஈமான் பலகீனம் இருக்குது.
ஒரு மூமின் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் மௌத்தையே சந்திப்பதாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அது தர்காவை பற்றிய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுளரை பற்றிய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. உலகத்தில் அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்து நம்பிக்கையும் பொய்யானது. அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன். மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய செய்தி அதே அந்த ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு இணை வைக்காம வாழுங்க இந்த உலகத்துல உன்னை சொன்னேன். உலகத்துல சொத்தை கேட்கல, உன்னுடைய பந்தங்களை கேட்கல, எதையுமே கேட்கல. நான் கேட்டது என்ன? எனக்கு இணை வைக்க கூடாது, உன்னுடைய வாழ்வில் ஷிர்க் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்வில் ஷிர்க் இருக்கக்கூடாது. இந்த ஷிர்க லதுல்முன் அலீம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம். ஷிர்க பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒட்டச்சி பேசுறான். ஷிர்க் உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இணை வைப்பு அணு அளவு கூட வாழ்க்கையில வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. பாவங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எதை மன்னிக்க மாட்டான்? ஷிர்கை ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு மன்னிக்கப்படாத குற்றம், அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றம். இணை வைப்பு அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். ஒன்னில்ல, ஒரு சின்ன உதாரணம் நீங்க காதுல வாங்குங்க. உங்களை பெற்றெடுத்த தகப்பனை விட்டுவிட்டு வேறு யாரையாவது தகப்பன் என்கின்ற வார்த்தையை சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? பாப்பா ஏற்றுக்கொள்வாரா? நம்மை பெற்ற தகப்பனார் ஏற்றுக்கொள்வாரா? கடுமையான கோபத்திற்குள்ளாவார். அதை விட கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு இன்னொரு மனிதனிடத்திலோ அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலோ கையேந்தி நிற்பது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் சொல்றான். நீங்க அல்லாஹ்வை மறுமையிலே சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும்? இந்த உலக சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம், இணை வைப்பில்லாமல் குஃப்ர் இல்லாமல் அல்லாஹ்வை சந்தி. அது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ரொம்ப ரொம்ப சூப்பரான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனி உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்து அந்த செல்வத்தோட சேர்ந்து இன்னொரு பாகத்தையும் கொடுத்து மறுமை நாள்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னா அந்த காஃபிர் அல்லாஹ்விடத்திலே கொடுப்பதற்கு தயாராவானாம். ஆனா அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் இன்னும் சொல்லலாம். இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். அரை மணி நேரம் போதும். நம்மளுடைய உபதேசத்தை காதுல வாங்கிட்டு வாழ்க்கையில குர்ஆனோடு நாம எவ்வளவு டிஸ்டன்ஸ் நாம தள்ளி இருக்கிறோம், குர்ஆனை விட்டும் எவ்வளவு தொலைவு தள்ளி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து படிங்க. புரியலையா? யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவருக்கும் புரியலையா? ஒரு மார்க்க அறிஞரை சந்தித்து இந்த குர்ஆனுக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க. குர்ஆனில ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 பக்கங்கள் 3 பக்கங்களை படியுங்கள். குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துங்கள். குர்ஆனோடு அதிகப்படியான தொடர்பை மேற்கொள்ளுங்கள். குர்ஆன் நம்மள மறுமை நாளிலே நமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வேதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும். யாருக்கு சாதகமா இருக்கும்? யார் குர்ஆனை எடுத்து படித்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். யாருக்கு பாதகமா இருக்கும்? யார் குர்ஆனை எடுத்து படிக்காமல் தங்களுடைய வாழ்வை சீர்படுத்தாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பாதகமாக இருக்கும். குர்ஆனை படிச்சுட்டு வாழாமல் இருந்தாலும் சரி, குர்ஆனை படிக்காமல் வாழாமல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி 1000 செய்திகளை புதிந்து அல் குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்வில் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து படித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.